Hello everyone, welcome back to our channel Taste It with Nivi. இன்னைக்கு நம்ம சேனல்ல டைகர் பிரான் தொக்கு, அதாவது டைகர் எறா தொக்கு நம்ம எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போறோம். டைகர் பிரான் அப்படின்னு சொல்லும்போது அதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் நார்மல் பிரானை விட. தொக்கு அப்படின்னு வரும்போது அதோட கலர், கன்சிஸ்டன்சி, டேஸ்ட் எல்லாமே கரெக்டா இருந்தாதான் நமக்கு தொக்கு வந்து கரெக்டா வரும். ஸோ அதுக்கான டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோல த்ரூ அவுட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த டைகர் பிரான் தொக்கு செய்யறது ரொம்ப ஈஸி. நாலு மெயின் இன்கிரீடியன்ஸ் மட்டும்தான். பெரிய வெங்காயம், தக்காளி, கிரீன் சில்லிஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது 4 மட்டும்தான். இது கூட கொஞ்சம் மசாலாவும் பிளஸ் பிரானும் இருந்தா 10 நிமிஷத்துல தொக்கு ரெடி ஆயிடும். ஸோ இது செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கடாயில ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா தொக்குன்னு சொல்லும் போது அது கடைசியில ஹல்வா கன்சிஸ்டன்சில எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்து கடாயில ஒட்டாம நமக்கு கிடைக்கணும். அப்படின்னாதான் தொக்கு வந்து ப்ராப்பரா வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு நல்ல ஃபிளேவர் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஹோல் கரம் மசாலாஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம் சேர்க்கிறேன். நான் போட்ட மாதிரி 2 சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய சேர்த்தீங்கன்னா அதோட வாசனையே உங்களுக்கு தனியா தெரியும், முகத்துல அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் சேர்க்கிற மாதிரி லைட்டா சேர்த்துக்கோங்க. ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். ஸோ இது கூடவே நான் பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். இது வந்து நான் நிஞ்சா சாப்பர்ல தான் நான் வந்து சாப் பண்ணேன். அந்த நிஞ்சா சாப்பர் பத்தியும் நம்மளோட சேனல்ல நம்ம நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐகார்ட்ஸ்லயும் நான் அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம போய் பாருங்க. ஸோ இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வரும்போது நான் வந்து ஸ்லைட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாவும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் நான் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ பச்சை மிளகா நீங்க பொடியா நறுக்கி சேர்த்தீங்கன்னா அது வாயில வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால நல்லா இருக்காது. நீங்க இந்த மாதிரி லைட்டா ஸ்லிட் போட்டுட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க, அப்படின்னா தான் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகி ரா ஸ்மெல்லாம் போற வரைக்கும் நல்லா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எறா சேர்த்தா போதும். இது வந்து நல்லா அப்படியே ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சில வரணும். மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்லயே. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர், அதாவது மிளகாய் தூள். சிகப்பு மிளகாய் தூள் போட்டீங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ கொரியண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். மிளகாய் தூள் 2னா மல்லித்தூள் 1. நெக்ஸ்ட் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் மறக்காம சேர்த்துக்கோங்க, நல்ல சூப்பரா டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சீரகத்தூள், சோம்புத்தூள் நம்ம எல்லா இதுலயுமே சேர்ப்போம். கொஞ்சம் டைஜஷனுக்கு ஈஸியா இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஃபிளேவரும் நல்லா இருக்கும் நமக்கு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கிரேவி வந்து நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இதோட ரா ஸ்மெல் போனாதான் நம்ம பிரான்ஸ் ஆட் பண்ணும்போது அதுவும் டக்குன்னு குக் ஆகும். இந்த கிரேவில இருந்து நமக்கு என்ன பிரிஞ்சு வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். ஸோ தொக்கு வந்து கடைசியில கடாயில ஒட்டாம சூப்பரா வரணும். ஸோ அதுதான் வந்து நம்ம தொக்குன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நீங்க குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். பாருங்க எப்படி சூப்பரா நல்லா தண்ணிலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஆயிலும் கொஞ்சம் லைட்டா மேல ஃப்ளோட் ஆகுற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், எறா பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா குக் பண்ணீங்கன்னா கூட அது ரப்பர் மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நீங்க கரெக்டா டைம் வச்சு நீங்க குக் பண்ணி பாத்துக்கோங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய எறா இதெல்லாம். ஸோ இதுதான் வந்து டைகர் ப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் எடுக்கும். முக்கியமான விஷயம், தொக்கு பொறுத்த வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. அது வந்து இந்த தொக்குன்னு கிடையாது. நீங்க நார்மலா டொமேட்டோ தொக்கு செஞ்சா கூட, தக்காளி தொக்கு நீங்க செஞ்சா கூட தண்ணி ஆட் பண்ணாதீங்க, ஃபிளேவர் வந்து மாறும். டேஸ்ட் வந்து டைல்யூட் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் ஃபிளேவர் கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ அதனால தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா தக்காளியிலேருந்து நமக்கு தண்ணி வரும், எறாலேருந்து நிறைய தண்ணி வரும், சரிங்களா? ஸோ எறா ஆட் பண்ணிட்டு சால்ட் செக் பண்ணிட்டு வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க. ஒரு கரெக்டா 7 to 8 நிமிஷம்
சரிங்களா? நார்மல் எறானா ஒரு சின்ன எறானா ஒரு 6 நிமிஷமே போதும். இந்த எறானா ஒரு 8ல இருந்து ஒரு 9 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்ரி 3 to 4 மினிட்ஸ் வந்து நீங்க ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எறா வந்து கீழே இருந்து மேல வந்து ஃபிளிப் பண்ற மாதிரி பண்ணி விடுங்க. ஸோ 2 சைடும் ஈவனா நமக்கு குக் ஆகி கிடைக்கும். ஸோ பாருங்க நம்ம தொக்கு எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. மேல வந்து இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்மளோட எறா தொக்கு ரெடி ஆயிருக்குன்னு. இது வந்து ரொம்ப தண்ணியா அப்படிலாம் இருந்தா நல்லா இருக்காது. ஸோ இது வந்து சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in my next video. Until then, tada, bye bye from Nivi. Take care.